வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கேரளா சீரியஸில் இப்போ நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கேரளா கண்ணூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். நம்ம வந்துட்டு முத்தப்பா டெம்பிள் போயிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்பி வில்லேஜ் அப்படிங்கிற வில்லேஜ் போக போகிறோம். அங்கே என்னென்னா நம்ம அதுக்கப்புறம் பேட்ஸு, அதுக்கப்புறம் அனிமல்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாம்பு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அக்ரி ரீதியான நிறையா ஒரு இடமாகவும் இருந்தது. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி போஸ்டர் கொடுக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இதான் வந்துட்டு ஆல்பி வில்லேஜோட என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா கீழே நல்லா ஸ்டீப்பாக போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டீப்னு பி வில்லேஜ். ஓகே மக்களே, நம்ம ஒரு வழியாக வந்துட்டு ஆல்பி வில்லேஜுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு 200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சரி என்ன இருக்குன்னு தெரில, அப்படியே முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தையம் ஃபெஸ்டிவலுக்குள்ளே ஒரு ஸ்டாச்சுமாக வச்சு அங்கே ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேளம் அடிக்கிறது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி குரங்குல இருந்த மனிதன் வந்தான் அந்த மாதிரி ஸ்டாச்சுவெலாம் வச்சு. ஓகே மக்களே, ஒரு வழியாக என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பக்கம் எடுத்தேன். என்னென்னா நல்லா ஸ்டாச்சு மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. எலிஃபென்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ட்ரீலேயே வந்துட்டு ஆல்பி வில்லேஜ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்ட்ரி போயாச்சு. பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே கிளியோட ஃபோட்டோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. பயங்கர கார்டன் எடுத்தோம்னா வந்துட்டு ஃப்ளவர் செக்ஷன் இருந்தது. ஆல்ரெடி நம்ம ஊரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்ன மிகப்பெரிய காமெடி அப்படின்னா வந்து இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி அது பெருசாக ரிசர்ச் பண்ணியும் பார்க்கல. அதுக்கப்புறம் சரி போகலான்ட்டு அந்த கலெக்ஷன் சைடு வந்து ஒரு திருப்பிட்டு அப்படி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வச்சு அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டாச்சு செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. சரி நம்ம அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு கிளம்பி போயிட்டேன். ஆனால் என்னன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் சும்மா பார்க்கும்போது அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடான கொஞ்சம் ஃபோட்டோஸ், அப்புறம் கொஞ்சம் வேறு உள்ள போட்டாங்க. சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நான் மேலே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மேலே பார்த்தீங்களா பீக்கங்காய் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மேலே பண்ணுறது போட்டுருந்தாங்க. அது மட்டும் நானும் அந்த பக்கத்தில் பார்த்துட்டு இந்த காய் தான் இப்போ பார்க்கும்போது அக்ரி ட்ராயிங்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் எல்லாம் இருந்தாங்க சவுத்தில் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங்ஸ் எது போகிறாங்கன்னு தெரியல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி போனால் தீனி கோழி இருந்துச்சுங்க. அதோட பேர் தெரியல, தீனி கோழின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதை விட பெருசாக இருக்கும் நெருப்பு கோழி அது இருந்தது. என்ட்ரி தலையோட ஓட்ட அதுக்கப்புறம் என்ன இருக்குன்ட்டு அப்படியே நம்ம போகலான்ட்டு கொஞ்சம் முன்னாடி போனோம். அது முதல்ல நினச்சிக்காதீங்க, நான் ஃபஸ்ட்டு பார்த்து அப்படி தான் இருந்தேன். அதை வந்துட்டு முதல் ஐசிலே அது வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஆமை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது இன்டீரியராக போயிட்டே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 2 பேர் கீழே ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. அவனுக்கு பேர் எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்தாங்க, நல்லா ஜாலியாக. அந்த ரக்கூன் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் புறா பார்த்தீங்கன்னா நிறையா புறாஸ் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸான புறா இருந்தது. ஏன்னா தலையில் அதுக்கு முடியல, வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து வேறு ஒரு புறா, அதாவது மாடப்புறாமம்ல அந்த புறா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வேறு புறாக்கள். அப்புறம் பச்சோந்தி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வால் நல்ல நீளமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் அது வித்தியாசமான ஒரு அனிமல்ஸு, அதோட பேர் எனக்கு தெரியல, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் காட்டு பூனை அது இருந்துச்சு. அதை பார்த்துட்டு போனால் திடீர்னு பார்த்தா கண்ணாடிக்குள்ளே பாம்பு ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாம்பில் வெரைட்டி வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலியெல்லாம் வச்சுருந்தாங்க. எலியும் அது வந்து டிஃப்ரெண்டான எலிங்க. அதுக்கப்புறம் சில இதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அது உள்ள விளாண்டுருந்தான். சரி நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். ஆனால் அது பாக்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்ஸ் அப்படியே எம்டியாக சரி நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கருப்பு கலரில் அணில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அடுத்த செக்மெண்ட் போனால் முயல் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி முயலுக்கு அப்புறம் இன்னொரு முயல் அதுவும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அந்த ஏஜென்ட் படத்தில் வருவாங்களா அந்த மாதிரி எலியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பைத்தான் பாம்பு அப்படின்னு போட்டிருந்தது, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பையும் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பச்சோந்தி அது பக்கத்துலேயே இருந்தது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேம் பைத்தான், இது வந்து எல்லோ கலர், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது கண்ணாடி ஓரமாக. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இந்த அணில் மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பறவை விரிச்ச மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் உள்ளது தான். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போனோம். அப்போ சில இடங்கள் எம்டியாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் ஷாக்கு அக்வாரியம் இருந்துச்சு. அக்வாரியம்னோன்னா நான் ஏதோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நம்ம வெளியே இருந்து தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் பெரிய அக்வாரியம்ங்க, நம்ம நடந்து போகிற அளவுக்குள்ள பயங்கர பெருசாக இருந்துச்சு. பார்த்தோன்னே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் படத்தில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளாம் எப்படி அக்வாரியம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. கேரளா ரைட்லேயே நிறைய இடத்துக்கு போகும்போது அக்வாரியம்னு இருக்கும், ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்காது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் கண்ணூர் வந்தீங்கன்னா ஆல்பி வில்லேஜ் ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான இடம். நானும் உள்ளே போய் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். என்னென்னா ஒரு செக்மெண்ட் மாதிரி மீன்லாம் பிரித்து விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து பெருசு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன்கள், அதுக்கப்புறம் திருப்பி பெரிய பெரிய மீன்கள், அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நானும் அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அக்வாரியத்துக்குள்ளே சுற்றி வீடியோ எடுக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அமைச்சாங்களாம் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு அக்வாரியத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோங்க, எல்லாம் வந்துட்டு எல்லாம் மீனாக தான் இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பார்த்துட்டு அந்த செக்மெண்ட்லேயே வந்து பெரிய பெரிய மீன்களாக இருந்தது. எல்லாம் கடல் மீன் தான் பார்த்தீங்களா? எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அழகா ஆனா என்னன்னா, அது ஃப்ரீ ஸ்பேஸு, நல்லா அது போயிட்டு வரதுக்கான இடம் அதெல்லாம் குடுத்து வச்சிருந்தாங்க. எதுவும் வந்துட்டு அந்த சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவ்வளோ ஸ்பேசியஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு, வேற என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போனோம். என்னன்னா, அவ்வளோ இன்டீரியரா உள்ள போறோம். ஆனா ஹீட்டு பிச்சு உதறுச்சுங்க. இவங்கள பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் ஃபேன் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஏதோ ஹீட்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சு அப்படியே நாங்களும் முன்னாடி நடந்துட்டோம். பார்த்தீங்களா இந்த கிளி, இது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது படத்தில் நேரில் முதல் முறையாக பார்க்குறேன். ஆனால் சவுதியில் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லைங்க. அதுக்கு அட்மாஸ்பியர் நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜம்முன்னு வச்சுட்டு தான் பார்த்தீங்களா. இவனு ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான், கத்திக்கிட்டே இருக்கானே செக்ஷன். இந்த எல்லா லவ் பேர்ட்ஸு எல்லாம் இருக்காங்க. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கும் நல்லா அட்மாஸ்பியர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம பேரட் நான் ஒரு கலரில் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த கலர்லலாம் இப்படிலாம் இருக்குமான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த லெவலுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உச்சத்தில் சுற்றிட்டு இருக்கேன். இங்கே வருங்க, ஒவ்வொன்றும் ஒரு கலரில் டிஃப்ரென்ஸில் இருக்குங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எதுவுமே வந்துட்டு நான் பார்த்ததில்லை, இதுதான் முதல் முறை. எங்கே வந்துருக்கானுங்க. ஓகே, இங்கே பேரட் செக்ஷன். இதோட கலர் வரும் டாஸாக இருக்குது. இங்கே 2 பேர் இருக்காங்க. ஓகே, தண்ணி குடிக்கிறதுக்கு குளிச்சுட்டு இருக்காங்க. இவன் ஜாலியாக குளிச்சுட்டு மேலாம் தண்ணி தெரிக்குது. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் தண்ணி பார்த்தீங்களா. அழகாக குளிச்சுட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல பீச்சுக்கு. அடுத்து இங்கே 2 பேர் இருக்காங்க. சவுண்டு நல்லா இருக்குங்க. சவுண்டை கேட்கும் போது இங்கே யாரும் இல்லை. இப்போ இங்கே இருக்காங்க. எல்லாம் மூலையில் தவி கடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க. வேற இங்கே அப்புறம் இங்கே ஒருத்தங்க. இது இதோட இப்போ 4 ரவுண்ட் ஆச்சு. இதுவும் ஃபுல்லாக பேரட் செக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக பேரட் செக்ஷன் முடிஞ்சா. இவங்களாம் ஆரஞ்சு ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் ஜாலியாக இருக்காங்க. இது நம்ம ஒரு கிளி. இது நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். ஆர்டிஸ்ட் இவங்க ஜாலியாக போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. லவ் பேர்ட்ஸுங்க ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸு. இது என்ன கிளின்னு தெரியல. ஆனால் யாராவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கு. வேறு இங்கே என்ன ஒயிட்டு கிரே ஒரே கலர் எல்லாம் அந்த ஒரு ஜோடியாக போட்டு விட்ருக்காங்க. அதுவும் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. இங்கே செட்டப் எல்லாம் மரத்தோட கலரில் இருக்காங்க. இவனும் ப்ளூ கலர். இங்கே பார்த்தீங்களா புறாக்கள் இதெல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க. நானும் க்ளீன் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அடுத்தது புறா தான். அப்புறம் வெளியே வந்தோன்னா பெரிய ஃபிஷ் ஸ்டாச்சு இருந்தது. நானும் சரி ஏதோ ஃபிஷ் ஸ்டாச்சு போனதுனால அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி நானும் சுற்றி பார்த்தா வயிற்று பகுதிக்குள்ள ஒரு பெரிய ஓட்டம் இருந்துச்சு. சரி வியூ பார்க்குறக்குன்னு நினச்சா உள்ளே போய் பார்த்தோன்னா தான் நானே ஷாக்கு. என்னன்னா ஃபுல்லாக மீனை பிடிச்சி கலர் மீனுங்க சூப்பராக இருக்குது, பட்டாசாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மீனெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஷாக்கிங்காக ஆகிட்டேன். ஏன்னா இப்படிலாம் அப்படி பார்த்ததில்ல, முதல் முறைங்கிறனால ஃபுல் ஷாக்கு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா பேரட்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஃபீடிங் பண்ணிக்கலாம். ஃபீடிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு முன்னாடி அங்கே என்ட்ரி டிக்கெட்டில் நீங்கள் எதுக்கும் சொன்னீங்கன்னா அந்த ஃபீடிங்க்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா ஆட்டுக்குட்டி 2 நாள் இருந்துச்சா, சரியான அடி. 2 பேரும் ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னாடி போகலான்ட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கே பார்க்குறீங்களா இவங்க ஃபுல்லாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸே வந்து அக்ரிக்கு தான். என்னென்னா இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்களா, நடந்து போகிறதுக்கு சைடில் கூட வந்துட்டு ஏதோ ஒரு அக்ரியோட இப்போ பாருங்கள் நானே நடந்து போயிட்டுருக்கேன். என் சைட்லலாம் வந்து கொடியாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அது வந்துட்டு பொடலங்காவோ இல்லை வேறு ஏதோ காய் சம்திங். அது கூட நம்ம நடக்கிற இடத்துல கூட அந்த இதெல்லாம் வச்சு அழகாக அந்த இடத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துலலாம் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். என்னென்னா ஒரு அனிமல்ஸ் ஃபீடிங், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேறு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குகைக்குள்ளே போகிற போகிறோம். ஏம்மா என்ன குகைன்னாங்க லைட்டாக காணோம். எப்படி ஒரு வழியாக ஒரு குகைக்குள்ளே வர போகிறோம். ஏம்மா அவங்க தலையை பார்த்து போகணும்னு சொன்னது இப்போ தாங்க எனக்கு புரியுது. ஓ மை காட், ரொம்ப கொடூரமாக இருக்குது. கண்ணு வேறு தெரியல. திடீர்னு சண்டு வந்ததுக்குள்ள எதுவும் வந்துடுறாங்க. ஓ புலி, புலியெல்லாம் இருக்கா. ஓகே ஓகே. ஏம்மா வேற என்ன பாருமா பாம்பு. எனக்கு இந்த பாம்பு ஸ்டாச்சு பார்த்தாவே பயப்படுறேங்க. சரி இப்படி தாண்டா சோத்துல அடி வாங்கிட்டேன் செத்துல அடி வாங்கிட்டேங்கிற மாதிரி இருக்கு. என்னங்க அது பயங்கர
பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் போலையே. ஏமா ஒருங்கடா இவனு குகைன்னு மட்டும்தான் ஏன் சொன்னாங்க. இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கொடுத்து யாரும் பயப்படுத்துவாங்கலாம் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக டீப் இருக்குதுங்க. அந்த பச்சை கலரில் தெரியல லைட்டு கூட நமக்கு அவ்வளோ கிளியராலாம் வழியெல்லாம் தெரியாது. சும்மா துணிப்பாக வைக்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல மாதிரி இடத்துல வரும்போது பிரைட்னஸாலும் லைட் போட்டிருக்காங்க. ஸோ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும்போது நமக்குள்ளேயே ஒரு பயங்கள் வந்துடுது. என்னடா இப்படி சவுண்ட் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் ஆல்பி வில்லேஜ் போனீங்கன்னா இந்த குகைக்குள்ள போகிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. நானும் ஒவ்வொரு சைடு போகும்போது ஏதாச்சும் ஒன்று வச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நானும் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ குகைனா நமக்கு வந்து ஒரே வழி இருக்காது இல்லையா, 10 வழி 15 வழி ஸ்பிளிட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னா எங்கே முன்னாடி போனவங்க நமக்கு பின்னாடி வர்றவங்க யார் யார் எந்த வழியில் வெளியே போவாங்கன்னு கூட தெரியாது. ஒய்யால ஏங்க இங்கே நல்லா பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி நான் அது வந்து எக்ஸிட்டுன்னு நினச்சி போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு லைட்டை போட்டு நம்மளை பயன்படுத்திட்டாங்க. சரி இதுக்கப்புறம் அலர்ட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கண்ணும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே சைடில் உள்ள கல்லெல்லாம் பிடிச்சி ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். எனக்கு மேலே இங்கே வரும்போதே ஒரு டவுட் ஆச்சு, ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்டு வர்றேங்க. சொல்லி இருக்கு அடுத்து என்னப்பா? ஓ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க தலைவர் மறுபடியும் தருவாங்க கற்றுங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் ஓடி போயிருந்துப்பா, கலர் லைட்டு போட்டு ரொம்ப நேரம் பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் எனக்குள்ளேயே மனத்தை தேத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே உள்ளே எக்ஸிட் ஆகிட்டேன். இங்கே வந்தீங்களா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லியாது, ஆனால் நல்லா பயமுறுத்துறாங்க. அது வேணால் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அங்கேருந்து வெளியே வந்தோன்னா வந்துருங்க. வெளிச்சத்தை பார்த்தோட தான் நமக்கே ஒரு ஆனந்தமாக ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு குகைக்குள்ளே போனோம் பார்த்தீங்களா, அந்த குகைக்கு வந்துட்டு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 50 ரூபா ஒருத்தான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்து நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். மாட்டுக்கெலாம் நீங்கள் ஃபீட் பண்ணணும்னா ஃபீட் பண்ணலாம், அதுக்கு தனி அமௌண்ட்டு. இது இங்கேன்ட்டு இல்லை, எல்லா இடத்துலையும். நான் சவுதியில் போனேன் பார்த்தீங்களா, அங்கேயே அதே தான். ஊர் மாடு மாதிரி தெரியலையே, கொம்பெல்லாம் வெடப்பாக இருக்கு. பாரி மாடாக இருக்குமோ, அந்த படத்துலலாம் பார்க்குற மாடு அதுவாக இருக்கலாம். பாருங்க தப்பி அடிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் அடிமனுக்கு ஃபீட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஏவா எத்தனை பேர் இருக்காங்க. இவங்க அக்ரிக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க அப்படியே மேலே வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வாழைமரமாக இருக்குது. அங்கிட்டு தோப்பு, அங்கிட்டு காய்கறிகள், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மூங்கில் அப்படின்னு நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஏதோ சும்மா ரெஸ்டிங் ப்ளேஸ் மாதிரி ஏதோ இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்ற இடம் போல். ஃபுல்லாக ஏதோ சின்ன ஸ்டாச்சுவில் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாச்சு. அது பார்க்குறதுக்கு அட்மாஸ்பியர் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. இருந்தால் அங்கே கீழே இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுக்குங்க. பார்த்தீங்களா பாகுபலி சிலை அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக கிட்ஸ் செக்ஷன் அவ்வளோ போக முடியாது. ஏன்னா நம்மளை கிட்ஸ்ன்னு சொன்னால் செருப்பாலே எடுத்து சொல்லி வச்சு விட்ருவாங்க. அதனால் அங்கே கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக விளாட்றதுக்கான இடம் நல்லா இருக்குது. அப்புறம் கிட்ஸ் செக்ஷனில் பார்த்துட்டு நம்ம முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கொடி மாதிரி இருக்கா, பீக்கங்கா ஃபுல்லாக வந்துட்டு பாட்டெலாம் அக்ரிக்கு பயங்கரமாக. நம்ம அப்படியே அங்கே கிளம்பியாச்சு. கோழி பீட்ரூட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியே போல் அன்எக்ஸ்பெக்டடு. இது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா தாட்டுப்பூட்டு. நான் ரொம்ப நேரமாக இதை வச்சு நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன், இது என்னது அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் மேலே இருந்ததுனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு சரி கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. என்னென்னா ஃபுல்லாக அந்த பந்தல் மாதிரி இருக்கிறதுனால வெயில் ஒரு பொட்டு உள்ளவே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கெலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நீட் அண்ட் க்ளீன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் க்ளீனாக அப்படியே வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான இடமா இருந்துச்சு. ஏன்னா அக்ரிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அது வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் அதில் காய் வரதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சுன்னா அது மறக்காமல் சொல்லுங்கள். தென்னை மரம் கிடையாது, வேறு மரம். சரி நம்ம அப்படியே முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்துட்டு அந்த கொசுக்கள் அதெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே எப்படியாப்பு ஒரு வழியாக இந்த வில்லேஜெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த ப்ளாக் நான் என் பண்ணிக்கிறேன். இதோட லொக்கேஷன் நான் கமெண்டில் பின் பண்ணி விட்றேன். மறக்காமல் கண்ணூர் வந்தீங்கன்னா இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஹார்ஸ் ரைடு கேமல் ரைடு மட்டும் இல்லையாமா, மற்றபடி எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. மற்றபடி பூக்களை பற்றி நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா அது நிறையா பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ண நம்ம பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குற்ற குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அங்கே வர ட்ரை பண்ணுறேன். ஓகே டாட்டா பை பை.